நாம் வேதத்திலிருந்து இன்னைக்கு தியானிக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு வாசிக்கிறோம். பாவத்தை மறைக்கிறது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா பகையை மறைக்கிறது. இன்னொன்று என்னென்னா சத்தியத்தை, நம்மை பற்றியதான உண்மையை தேவன் வெளிப்படுத்தும் போது அதை மறைக்கிறது. இப்படி மறைக்கிற காரியங்கள் வேதத்தில் நிறைய இருக்கு. நாம் சில வசனங்களை தியானிப்போம். நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோங்கிறத நிதானித்து பார்ப்போம். எதுக்காக மறைக்கிறோம்? நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நேர்மையாக நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொள்ளாமல் மனிதர்களுக்கு முன்பாக நாம் நல்லவர்கள் என்று நாம் நம்மை நியாயப்படுத்தி கொள்ளவும், மறைவாக இருக்கிறவர்களை வெளிப்படுத்தி நாம் பாவிகள் என்று ஒத்துக்கொண்டு நமக்கு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு மதிப்பு மரியாதை குறையுமே, அதுக்கு பதிலாக தங்களை மறைத்து கொள்ள விரும்புகிறவர்கள், பகையை வஞ்சகமாய் மறைக்கிறவர்கள், இப்படி சில கேட்டகரிஸ் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதில் தான் நான் ஒன்றா தியானிக்க நினைக்கிறேன். முதல்ல பகையை மறைக்கிறவர்கள், அதை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, நீதிமொழிகளில் 26வது அதிகாரம், நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 23லேருந்து 26 வரைக்கும் வாசிப்போம். முதல்ல 26 வாசிப்போம், அப்புறம் 23லேருந்து வாசிப்போம். அவன் தனது 26வது அதிகாரம் 26வது வசனம், அப்புறம் 23லேருந்து மறுபடியும் வாசிப்போம். பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். பகையை அறிக்கை செய்து அதை விட்டு விடணும், தேவன்கிட்ட அறிக்கையிடணும். இன்னொன்று என்னன்னா, பகையை ஜெயிக்கிறதுக்கான வழி என்னன்னா, அதை சிலுவையில் அறையணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம இன்னொரு வசனத்தை வாசிங்க, எபேசியர் 2வது அதிகாரம் 16வது வசனம். புதிய ஏற்பாட்டில் பகையை எப்படி மேற்கொள்றதுங்கிறதுக்கான ரகசியம் எழுதியிருக்கு. தேவன் எப்படி மேற்கொண்டார், யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களின் ஜெபம் பண்ணி அப்புறம் தேவனுடைய கிருபையினால அதை சிலுவையில் கொன்று அப்படின்னு அந்த பகையவே சுத்தமாக அழிச்சிட்டு நாம் இப்பொழுது அவங்களை நேசிக்கிறதுக்கான தேவனுடைய இரக்கத்தை, கிருபையை அல்லது ஆவியின் பலத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அவங்க செஞ்ச தப்பையெல்லாம் மன்னித்து அவங்கள நேசிக்க முடியுது. இன்னொன்று என்னென்னா, பகையை அப்படியே மறைச்சிக்கிறது உள்ளே இருக்கும், ஆனால் வெளியில் காமிச்சிக்கிறதுல. அது என்ன செய்யும்னா, ஒரு நாள் எல்லாருக்கும் முன்னாடி பகிரங்கமாக வெடிச்சிடும். அதான் அதுக்கு அர்த்தம். பாருங்கள், அதில் 23 வசனத்திலிருந்து வாசிங்க. அந்த பகை எப்படிலாம் இருக்குன்னு பாருங்களேன். நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளிப்பூச்சு பூசிய ஓட்டை போல் இருக்கும். பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே, அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். பாருங்க, முதல்ல பகை உணர்வுகளை உள்ள வச்சுக்கிட்டு வெளியில நய வஞ்சகமாக நல்லவன் போல நடிக்கிறது, வேஷம் போடுறது. உள்ளுக்குள்ள பகை, வெளியில நகைப்பு, அப்படி நய வஞ்சகமா அப்படி சிரிக்கிறது, நல்லவர்களை போல, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது போல. நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, அப்சலோம் அம்மோன் இவங்க 2 பேருமே தாவீதினுடைய வெவ்வேறு தாய்க்கு பிறந்த பிள்ளைகள். தாவீது தகப்பன், அவனுடைய பிள்ளைகள். உங்களுக்கு தெரியும், அந்த அம்னோன் அவன் பாலிய இச்சையினால் அப்சலோமனுடைய சகோதரியாகிய தாமாரை அவன் தவறாக நடத்தி விட்டான். அதன் விளைவாக அவர் 2 பேருக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள ஒரு பகை உணர்வு இருந்து கொண்டே இருந்தது. அது 2 வருஷம் வரைக்கும் கூட அப்சலோம் அவன்கிட்ட சரியாக பேசுறதில்லை. ஆனாலும் அவனை பகை இருக்கிறத வெளியில் காமிச்சிக்கிடவே இல்லை. ஒரு தடவை என்ன பண்ணா அப்படின்னாக்கா, 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 22லேருந்து வாசிங்க. 2 சாமுவேல் 13:22. அப்சலோம் அம்னோனோடே நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்து நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். 2 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் எப்ராயிமுக்கு சமீபமான பாலாத் சோரிலே ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற வேலையில் இருந்தான். அங்கே ராஜகுமாரர் எல்லாரையும் விருந்துக்கு அழைத்தான். அவன் ராஜாவினிடத்தில் போய், ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறேன், ராஜாவும் அவருடைய ஊழியக்காரரும் உமது அடியானோடே வரும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ராஜா அப்சலோமை பார்த்து, அப்படி வேண்டாம் என் மகனே, நாங்கள் எல்லாரும் வருவோமாகில் உனக்கு வெகு செலவுண்டாகும் என்றான். அவனை வருந்தி கேட்டாலும் அவன் போக மனதில்லாமல் அவனை ஆசீர்வதித்தான்.
அப்பொழுது அப்சலோம், அது கூடாதிருந்தால் என் சகோதரனாகிய அம்னோனாவது எங்களோடே வரும்படி அவனுக்கு உத்தரவு செய்யும் என்றான். அதற்கு ராஜா, அவன் உன்னோடே வரவேண்டியது என்ன என்றான். அப்சலோம் பின்னையும் அவனை வருந்தி கேட்டுக்கொண்டபடியினால் அவன் அம்னோனையும் ராஜாவின் குமாரர் அனைவரையும் அவனோடே போகவிட்டான். அங்கே பாருங்க என்ன வாச்சோம், வருத்தி கேட்டாலும் என்ன செய்யாது, நீ போகாத நம்பாத அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா நீதிமொழிகளில். வாசிங்க அடுத்து. அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள். அப்பொழுது நான், அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன். உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள். நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் என்று சொல்லியிருந்தான். அப்சலோம் கற்பித்தபடியே அப்சலோமின் வேலைக்காரர் அம்னோனுக்கு செய்தார்கள். அப்பொழுது ராஜகுமாரர் எல்லாரும் எழுந்திருந்து அவரவர் தம் தம் கோவேறு கழுதின் மேல் ஏறி ஓடி போனார்கள். அவர்கள் வழியில் இருக்கிற போதே அப்சலோம் ராஜகுமாரரை எல்லாம் அடித்து கொன்று போட்டான். அவர்கள் ஒருவரும் மீந்திருக்க விடவில்லை என்கிறதாய் தாவீதுக்கு செய்தி வந்தது. அப்பொழுது பாருங்க, இப்போ எப்படி பகிரங்கமாக வெளிப்பட்டுச்சு பார்த்தீங்களா? அதுக்கு இடையில ஒரு தடவை அவன் ராஜாவாகிய தாவீதுகிட்ட போய் பேசியிருக்கலாம். இப்படி நடந்ததுக்காக அவன் வருத்தம் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். இவனு கூட அந்த குற்றச்சாட்டை தன் இருதயத்திலே பகையாக வச்சிருக்காம போய் தகப்பன் மூலமாக ஏதாவது பேசி அதை சரி பண்ணியிருக்கலாம். இது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் இப்படியெல்லாம் புதிய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய பகையை சிலுவையிலே கொன்றுங்கிற சத்தியம்லாம் அவங்களுக்கு தெரியாது. சிலுவையை பற்றிய உபதேசம்லாம் புதிய ஏற்பாடு தான். எனவே பாருங்கள், அது கடைசியில் எப்படி ஆகிப்போயிடுச்சு அப்படின்னா, சொந்த சகோதரர்களாக இருந்தபோதும் கூட ஒருவன் இன்னொருவனை கொன்று விட்டான். இப்பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. 2 வருஷம் வெளியில் காமிக்கவே இல்லை, மறைச்சே வச்சுருந்தான். ஆனால் 2 வருஷம் முடியும் போது இப்போ ராஜா எல்லாம் தேசத்து ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாம் பயந்து போய் ஓடுறாங்க. ஸோ இதுதான், பகையை நம்ம மறைச்சே வச்சுருந்தோம்னா என்னைக்காவது ஒரு நாள் அது கண்டிப்பாக வெளிப்பட்டு விடும். எனவே பகை இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்னால் மன்னிக்க முடியலை, என்னுடைய இருதயத்தில் பகை இருக்குது, பழி வாங்கணுங்கிற உணர்வு இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு நமக்குள்ளே எழும்பக்கூடிய பகையை சிலுவையில் கொல்றதுக்கு தேவனுடைய கிருபையை நம்ம மன்றாடணும். அப்படி இல்லைன்னா அது ஒரு ஓரத்தில் வச்சுருந்தோம்னா என்னைக்காவது ஒரு நாள் அது வெடிச்சிரும்னா என்ன அர்த்தம்னா, நம்மளால் உள்ள அடக்கியே ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. அது டக்குன்னு ஒரு நாள் சந்தர்ப்பம் பார்த்து வெளியரங்கமாகிரும். அப்பொழுது அது இப்படி தான் ஒரு பெரிய பாதகமான செயலில் போய் அது முடிஞ்சிடும். ஸோ பகையை நமக்குள்ளே இருக்கும்போது அது ஒரு காலம் நம்ம மறைக்கக்கூடாது. இதுதான் பகையை மேற்கொள்றதுக்கான காரியம். சரி, இப்போ பகையே நம்ம மறைக்கக்கூடாது, அதை சிலுவையில் கொன்று அதை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு காரியம் என்னென்னா, பாவத்தை மறைக்கிறது. நான் 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம். 8-9 வாசிங்க. 1 யோவான் 1:8-9. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பாருங்க, நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோம். நம்ம எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம். எத்தனையோ காரியத்தில் நம்ம பாவம் செய்கிறோம், தவறுறோம். அதில் பாவத்தை அறிக்கையிட்டா ஆண்டவர்கிட்ட போய் உள்ளதை, ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சதை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நம்முடைய சிந்தனையில் நம்ம அடுத்தவங்களுக்கு தெரியாமல் வச்சுருக்கிற பாவங்களை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டால் போதும். அதே சமயத்தில் வெளியரங்கமாக ஒருத்தட்ட வாங்கல் கொடுக்கல ஏமாற்றிருக்கோம்னா அதை நம்ம திருப்பி செலுத்தணும். அல்லது யாராருடைய மனசு புண்படும்படி வெளியரங்கமாக பேசியிருந்தோம்னா அவங்ககிட்ட பேசி மன்னிப்பு கேட்கணும். இதுதான் நாம் பாவத்தை மறைக்காமல் நேர்மையாக அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வது. ஆனால் நம்ம அடக்கியே வச்சுருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, சங்கீதக்காரனாய் தாவீதுவே எழுதுறாரு பாருங்க. சங்கீதம் 32 3-5 வரைக்கும் வாசிங்க. அதாவது இந்த சங்கீதம் 32 சங்கீதம் 51 கிட்டத்தட்ட பத்சேபாள்கிட்ட அவரை தவறின அந்த சந்தர்ப்பத்தில் எழுதப்பட்டதான சங்கீதங்கள். இந்த 32வது சங்கீதத்தில் தாவீது எழுதுறத நம்ம வாசிங்க. அவர் மறைச்சிக்கும் போது அவருடைய அனுபவம் என்னங்கன்னு அவர் எழுதுறார். 32வது அதிகாரம் நான் அடக்கி வைத்த மட்டும் 1-இருந்தே வாசிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. பாருங்க, இங்க எழுதியிருக்கு, when I kept silent about my sin, என்னுடைய பாவத்தை அப்படியே மறைச்சு உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கும் போது, வெளியில் பேசாமல் இருக்கும்போது, nobody wasted away through my groaning all day long. ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள அது ரொம்ப பாரமாக இருந்தது. அடுத்த 4வது வசனம்,
இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் அப்ப பாவத்தை மறைக்கும் போது தேவனுடைய கரம் வந்து பாரமா இருக்கும், சமாதானமே இருக்காது. அடுத்து, என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். போதும். அப்ப பாவத்தின் தோஷத்தை மன்னிச்ச உடனே he becomes very joyful. அதான் முதல்ல எழுதியிருக்கு, how blessed is he whose transgression is forgiven. ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இப்போ இந்த பாவத்தை அறிக்கையிடும்போது ரகசியமாக சிந்தனையில் செய்த பாவங்களை தேவன்கிட்ட மாத்திரம் சொன்னால் போதும், எல்லாட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அதே சமயத்தில் பகிரங்கமாக எல்லாருக்கும் தெரியும்படி ஒரு பாவத்தை செஞ்சோம்னா நம்முடைய பாவம் பல பேருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை அவங்களுக்கும் அறிக்கையிடணும். நம்ம யாராவது தனிப்பட்ட விதத்தில் ஹட் பண்ணியிருந்தா, மனசு புண்படும்படி பேசியிருந்தா அவங்ககிட்ட மாத்திரம் நம்ம மன்னிப்பு கேட்டால் போதும், எல்லார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் யார்கிட்டையாவது பணம் வாங்கல் கொடுக்கல ஏமாற்றிருந்தோம்னா திருப்பி கொடுக்கணும். சகே அப்படி தான் ஹி மேட் ரெஸ்டியூஷன். அதுக்கு பதிலாக வந்து அதை நான் வச்சுக்கிட்டே சாரி என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு விட்டா அது கரெக்ட் கிடையாது. கொடுக்க முடியலைன்னா நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் நம்ம பாவம், எந்த பாவமோ அது பணம் சம்மந்தப்பட்டதோ அல்லது இருதயத்தை துக்கப்படுத்தினதான காரியங்களோ எதுவோ அந்த பாவத்தை அறிக்கையிட்டு மறைக்காமல் நேர்மையாக ஒத்துக்கொண்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கும்போது தேவன் கண்டிப்பாக மன்னிக்கிறார். அப்போ அதுதான் அவர் சொல்கிறார், நான் மறைத்து வைத்த மட்டும் யுவர் ஹேண்ட் வாஸ் ஹெவி அப்பான் மீ, உன்னுடைய கரங்கள் என் மேலே பாரமாக இருந்தது, எனக்கு நிம்மதியே இல்லை, இரவும் பகலும் அது என்னை வேட்டையாடினது போல் இருந்துச்சு. அப்போ என் பாவம் எனக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு எழுதுறாரு. இதோடு நீங்கள் 51ஆவது சங்கீதத்தையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கும் அது ரெண்டும் ஒத்துப்போகுது. அவர் அந்த பாவத்தை அறிக்கையிடுறது, அதனால தேவன் மன்னிக்கிறதையும், அந்த மன்னிப்பு பெற்ற பின்னாடி அவருடைய இருதயத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குங்கிறதையும் அவர் அறிக்கையிடுறார். இதெல்லாம் நமக்காக தான் எழுதியிருக்கு. நாமளும் ஏதாவது பாவம் செஞ்சிட்டோம்னு சொன்னால் அதை நம்ம மறைக்காதபடிக்கு மறைச்சோம்னாக்கும் நமக்கும் தேவனுக்கு இடையில பாவம் குறுக்க நிற்கும், நமக்கு ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. நம்ம இதில் வாசிக்கிறோம், ரட்சிக்க முடியாதபடிக்கு என்னுடைய கை குறுகலை, உங்களுடைய பாவங்கள் தான் எனக்கும் உங்களுக்கு நடுவில் நிற்கிது, ஒரு நடு சுவரை போல் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. எனவே நம்முடைய பாவங்களை மறைச்சோம்னா சமாதானமே இருக்காது. அதை அறிக்கை செய்து விட்டு விட்டோம்னா தேவனுடைய இரக்கத்தை பெறலாம், மன்னிப்பை பெறலாம். நிச்சயமாக தேவன் நமக்கு மீண்டும் நம்ம இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டும் எனக்கு தந்து அப்படின்னு அந்த சங்கீதத்தில் எழுதுகிறார். எனவே அதுதான் வழி. நம்ம பாவத்தை செஞ்சிட்டோம்னா அதை மறைக்க வேண்டாம், அதை நம்ம அறிக்கையிடுவோம், மன்னிப்பை பெறுவோம். அதுக்கடுத்து மூணாவது இன்னொன்று என்னன்னாக்கும் ரோமர் 1:18, அதாவது சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறது. இது என்னது? முதல்ல மறைக்கிறது, இங்கேயும் பாவத்தை மறைக்கிறது. முதல்ல என்ன சொன்னேன்? பகையை மறைக்கிறது. இங்கே என்னது? சத்தியத்தை, அதாவது உண்மையை அநியாயத்தினால அடக்கி வைக்கிறது. அதாவது அதிகாரம் இருக்கும்போது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் செஞ்ச தப்பை அப்படியே வெளியே வராமல் அடக்கிடுறது. அதே மாதிரிக்க தேவனை பற்றியதான காரியங்களையும் கூட தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடக்கிறது. நாம் இந்த வசனத்தை வாசிங்க, ரோமர் 1:18 வாசிங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவகோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை, அதாவது த ட்ரூத், கீழே பாருங்க 18 அந்த NASBல, ஃபார் த wrath of God is revealed from heaven against all ungodliness and unrighteousness of men who suppress the truth in unrighteousness. அநீதியாக உண்மையை அப்படியே அடக்கி வைக்கிறது. சப்ரஸ்னா அப்படியே அமுக்கி வைக்கிறது, வெளியே வராமல் அமுக்கிறது. இப்போ ஒரு மனுஷன் செத்து என்ன செஞ்சுறாங்கன்னாக்கும் வெளியே வராமல் கள்ள கட்டி இப்போ பிணத்தை உள்ளே தள்ளிட்டா எப்படி இருக்கும்? அது வெளியே வராமல், வெளியே தெரியாதபடிக்கு பாவத்தை அடக்கி வைக்கிறது. இந்த அடக்குதல்ங்கிறது சர்வாதிகார நாடுகள்லாம் உண்மையை வெளியில் என்ன நடக்குதுன்னு வெளியில் தெரியாதும்பாங்க சில நாடுகளில். இப்போவும் நார்த்து கொரியாலாம் அப்படி சொல்லுவாங்க, அங்கே உள்ள என்ன நடக்குன்னு வெளியில் யாருக்குமே தெரியாது, சொன்னால் அவ்வளோதான். அந்த அதாவது அடக்குமுறை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதான் சப்ரஸிங். அப்படியே சில வீடுகள்லையும் அதே மாதிரி கேள்விப்படுறோம். புருஷன் ஒரு சர்வாதிகாரியை போல் வீட்டில் இருந்தால் டாமினேட் பண்ணால், மனைவி வாயை திறக்காதபடிக்கு திறந்தனா அடித்து கொண்டுருவேன். அதே மாதிரி மனைவி அதிகாரம் பண்ணுறவங்களா இருந்தால், சரி நீ என்னை பற்றி சொன்ன உன்னை அசிங்கப்படுத்திடுவேன், உன்னை பற்றி நான் இப்படி சொல்லுவேன், இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி
அசிங்கப்படுத்துகிறவங்களா இருக்காங்க. அதே மாதிரிக்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் கூட தப்பு பண்ணிட்டு சின்ன பிள்ளைகிட்டையெல்லாம் தவறாக நடந்துட்டு வெளியில் சொன்னால் அவனை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டினதாகலாம் செய்தித்தாளில் போடுறாங்க. சின்ன பிள்ளைகிட்ட தவறாக செஞ்சுட்டு பெரியவங்க வெளியில் சொன்னால் அவனை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுறவங்க. ஆக இது எல்லாமே என்ன, அவங்கள்ட்ட சரீரத்தில் பலன் இருக்குது, அல்லது அதிகாரம் இருக்குது, அல்லது அத்தாரிட்டி இருக்குது. அதாவது அவர்கள் வகிக்கக்கூடியதான பதவி. சில ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்கன்னா அவர்கள் சர்வாதிகார நாடுகளில் அவர்கள் ராஜாக்களுக்குள்ளதான அதிகாரம் இருக்கிறபடினால அவன் சொன்னால் யார் வேணாலும் கேட்பான், வெட்டுறான்னா வெட்டுவான். இப்போ நம்ம இதில் வேகத்தில் நம்ம பார்க்குறோம், வெட்டுறான்னா வெட்டுவான், குத்துறான்னா குத்துவான், கொல்றான்னா கொன்றுவான். பொய் சொல்கிறான்னா பொய் சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வேதாகமத்தில் அதாவது 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 21, அது 1லேருந்து 25 நிறைய வசனங்கள் இருக்குது, நம்ம வாசிக்க முடியாது. அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் வேணால் படித்து பார்த்துங்க. 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 1 to 25. அதில் என்னென்னா, அதாவது நாபோத் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், ஜெஸ்ரீலைட். அது அந்த முதல் வசனத்தை வாசிங்க. இஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. போதும். அதாவது இந்த நாபோத் என்பவனுக்கு அவனுடைய பூர்வீக சொத்து, அப்பா வழியில் வர்ற சொத்து, அங்கேயெல்லாம் அப்படி தான் வாரிசுப்படி அந்த சொத்து அவங்க போயிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சொத்து இருந்தது. அது ராஜாவாகிய ஆகாப்பினுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் இருந்துச்சு. அப்போ இவன் போய் என்ன கேட்குறான், அந்த ராஜா போய் அவன்கிட்ட பேசி, அப்பா அவனுடைய அந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, அதை கொடு. நான் அதில் தோட்டம், அதாவது கீரை கொள்ளையாக்கும்படிக்கு அப்படின்னு போட்டிருக்கேன், நான் தோட்டம் போடுறதுக்காக எனக்கு கொடு. அதுக்கு மேலே உனக்கு நான் நல்ல இடத்த கூட நான் வேறு இடத்துல இடத்துக்கு இடம் தர்றேன், அல்லது பணம் வேணாலும் தர்றேன் அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்லிட்டான்னா, அவன் ராஜான்னு பார்க்காம அவன் என்ன சொல்லிட்டான், எனக்கு இது பூர்வீகமாக எங்கள் அப்பா தாத்தா அந்த வழியில் சொத்து, இதை நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்னோன்னே அவனுக்கு பயங்கர கோபம். இருந்தாலும் என்ன பண்ணிட்டான்னா, அவன் அப்படியே போய் வீட்டில் போய் அந்த பக்கமாக முகத்தை வச்சு படுத்துட்டான் பெட்டில். அப்போ அவருடைய மனைவி பேல் ஏசபேல்னால நீங்கள் தெரியும், அதாவது அந்த பெண் ஆண்களுக்குள்ளதான அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவள் எல்லா ஆட்டம் போடுவாள். அதனால தான் அவளை ஏசபேல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போவும் பெண்கள் இப்போ சாதாரணத்துக்கு ஒருத்தர் மூப்பராக இருக்கிறாரு, அவருடைய மனைவி மூப்பனை போல் ஆக்ட் பண்ணாங்கன்னா அவங்கள ஏசபேலுடைய ஆவி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பெண்கள் அதிகாரம் செலுத்துறது. இங்கே வாசிக்கிறோம், இந்த பெண் என்ன சொல்கிறான்னா, என்ன இப்படி சாப்பிடாம ஏன் இப்படி தூக்கமாக இருக்கிறீங்க, என்ன விஷயம், என்ன நடந்ததுன்னு கேட்குறான். சொல்கிறேன், நாபோத்துட்டு போய் இந்த தோட்டத்தை கேட்டேன், அவன் தர முடியாதுன்னு சொல்லிட்டான், அது என்னுடைய பூர்வீக சொத்து, அதனால் தர முடியாதுன்னு சொல்லிட்டான், எனக்கு தூக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் தானே இந்த நாட்டை ஆள்றீங்க, ராஜா வந்துட்டு இப்படி போய் படிச்சுக்கணும், எந்திரிச்சு சாப்பிடுங்க, நான் தரேன் இந்த தோட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்னா, அவள் உடனே ஒரு கடிதம் எழுதி ராஜா எழுதுன மாதிரிக்கு, அவனுடைய அந்த ராஜா எழுதுறதுக்கு இப்போல்லாம் சீல் போடுறோம்ல, அது மாதிரிக்கு முத்திரை மோதிரம் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு அடையாளங்கள் இருக்கும், அது ராஜா அவனுடைய மோதிரம்ங்கிறதுக்கு அந்த சீல் போட்டு அனுப்பி விட்றான். என்ன அனுப்புகிறான்னா, அங்கே உள்ளவங்கெல்லாம் சேர்த்து கூட்டம் போடுங்கப்பா, கூட்டு ஒரு 2 பேர் ஆள் தயார் பண்ணுங்க, பொய் சாட்சி தயார் பண்ணுங்க, அதை உபவாசம் இது பண்ணி ஒரு பிரசித்தம் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கூட்டம் போட்டு ஒரு 2 பேரை ஒரு பொய் சாட்சியாக ரெடி பண்ணுங்க, செஞ்சு அவன் இவனை கூப்பிடுங்க, அந்த நாபோத்தை கூப்பிட்டு முன்னாடி நிறுத்தி, நீ தேவனையும் தூசித்தாய் ராஜாவையும் தூசித்தாய் என்று சாட்சி சொல்ல சொல்லுங்கள். 2 சாட்சி இருந்தால் போதும். அவங்க 2 பேர் வந்தாங்க, சாட்சி சொன்னாங்க, அதே மாதிரி கூட்டம் போட்டாங்க. ஏன்னா சொல்கிறது யார், ராஜாவனுடைய மனைவி. அந்த காலத்துலலாம் கோர்ட்டு நடவடிக்கை அதெல்லாம் கிடையாது. இப்போ கோர்ட்டு அப்படி தான் இருந்தாலும் அந்த காலத்தில் கோர்ட்டுன்னே கிடையாது, ராஜா தான் கோர்ட்டு எல்லாமே. ஸோ இவன் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க 2 பேர் இவன் மேலே பொய் சாட்சி சொல்கிறாங்க. இவன் தேவனை தூசித்தான், ராஜாவை தூசித்தான். தேவனை தூசித்தான் என்ன செய்யலாம், கல்லால் எறிந்து கொல்லலாம். 2 சாட்சி, அவன் இல்லைங்கிறான், அவனுக்கு கேட்கல. 2 சாட்சி சொன்னாங்க, நீ ராஜாவையும் தேவனை தூசிட்டா, என்னடா கல்லால் எரிஞ்சு கொள்ளடான்னு வெளியே கொண்டு போனாங்க, கல்லால் எரிஞ்சு கொண்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த செய்தி கிடைச்ச உடனே அவள் போகிறா, புருஷனை கூப்பிட்டு, யார், ஆகாப் ராஜாவை கூப்பிட்டு, எழுந்துருங்க, உங்களுக்கு என்ன வேணும், தோட்டம் தானே வேணும், இப்போ போய் தோட்டத்தை எடுத்துக்கிட்டான். எவ்வளோ அதிகார துணிவை பற்றிலாம். ராஜாவே செய்கிறதுக்கு பயந்ததை அவன் மனைவி செய்கிறா, அவன் பேரால் செஞ்சு அவன் செத்துட்டு நான் போய் எடுத்துக்கன்னு சொல்கிறான். சப்போ அவனுக்கு வாரிசே கிடையாதா, எவன் கேட்க போகிறான், அவனே கொண்டுட்டு அப்புறம் எவன் எந்திரிச்சு கேட்க முடியும், எடுத்துக்கிட்டான். ஸோ அப்பொழுது என்ன நடந்தது அப்படின்னா,
தேவனுடைய தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசிங்கிற ரோல் இருக்கே, அதான் அந்த காலத்துலையும் சரி இந்த காலத்துலையும் கொஞ்சம் கஷ்டம்தான். சபையிலையும் தீர்க்கதரிசன ஆவி உள்ளவங்க தைரியமாக வந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது அவர்கள் எல்லாராலும் எதிர்க்கப்படுவார்கள், பகைக்கப்படுவார்கள். நம்ம புதிய ஏற்பாட்டில் யோவானை குறித்து வாசிக்கிறோம். அவன் வந்து அந்த ராஜா தன் சகோதரனுடைய மனைவியை வைத்து கொண்டதை தைரியமாக சொன்னான். யாரும் பேச முடியாது. அங்கே உள்ள தளபதிகளுக்கு தெரியும், நாட்டு மகளுக்கு தெரியும், அவனும் பேச முடியாது. பேசினா தொலைச்சிருவாங்க. ஸோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீதியை, நியாயத்தை அடக்கிறது, வெளியே தெரியாமல் அடைக்கிறது. அநியாயத்தினாலே அடைக்கிறது, வெளியே தெரியாமல். அப்போ பண்ணிட்டான். பண்ண உடனே என்ன செஞ்சான்னா, அவன் எந்திரிச்சு போய் இதை எடுத்துக்கிட்டான். அப்பொழுது தீர்க்கதரிசி பாருங்க, தீர்க்கதரிசிகள் இப்படிலாம் ஒரு ராஜாவுக்கு முன்னாடி பேசணும்னா எவ்வளோ தைரியம் வேணும். அவர்கள் யாரை நம்பி போய் பேச முடியும்? கடவுளை நம்பி தான் போகணும். நீ செய்கிற தப்பு, இப்படி செய்யாத அப்படின்னு போய் துளியரமாக சொன்னான். பாருங்க 20 வாசிங்க. அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, எலியா போய் ஆகாப்ட தேவன் சொல்றாரு போ அப்படின்ட்டு போறான். போய் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க 20 வாசிங்க. அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னான். 23. ஏசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும். ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவன நாய்களும் வெளியிலே சாகிறவன ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். போதும். தேவனுடைய வார்த்தையை அவர்கள் எவ்வளவு தன்னம்பிக்கையோடு கூட போய் பேசுகிறாங்க. என்ன நடந்தாலும் சரி தைரியமாக தான் போய் நிற்கும். ராஜா வந்து ஒரே அவளை தீர்த்துக்கிட்டேன், இவனை தீர்த்துக்கிட்டேன், எவ்வளோ நேரம் ஆகும், நீ ராஜாவை தூசித்தாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் அப்படி செய்யலை. அவன் சொல்லும்போது என்ன சொல்கிறான், பகைங்கனே அப்படிங்கிறான். தீர்க்கதரிசியை பார்த்து தீர்க்கதரிசின்னு சொல்லலை, என்ன சொல்கிறான், பகைங்கனே என்னை கண்டுபிடிச்சிட்டியா. இது அப்படியே நடந்தது. இதில் பாருங்கள், சுவரில் நீர் விடும் நாயின்னு போட்டிருக்கோம். அதை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்போவும் இந்த ரோட்டு தெரியிற நாயெல்லாம் சுவத்தில் தான் போய் நீர் விடும். எங்கள் சுவத்தில் நீர் விடும், இல்லாட்டிக்கு முன்னாடி ஏதாவது கார் நிற்க அதில் போய் நீர் விடும். நான் பார்த்துருக்கேன். இதை பார்க்கும்போது எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வரும். பைபிளில் என்ன எழுதியிருக்கு, அந்த காலத்தில் இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பைபிளில் என்ன எழுதியிருக்கு, சுவரில் நீர் விடும் நாய். 2வது வருஷமாக யார் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தா? இது இஸ்ரேல் நாட்டில் உள்ள நாயும் சுவரில் தான் நீர் விடுது, இந்தியாவில் இருக்கிற நாயும் சுவரில் நீர் விடுது. தேவன் சொன்னது பாருங்க, அது ஒவ்வொன்றுக்கும் உள்ள சுவாபம் போல இருக்கு. பாருங்க, அந்த நாய் வந்து தின்னும் மனைவி, அந்த ஏசபேலுடைய இதை தின்னும்னு. இது பாருங்க, இது எங்கே அப்படியே நடந்தது. 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 30-37 வாசிங்க. 2 ராஜாக்கள் 9-37. தேவன் பாருங்க, திக்கற்றவர்களின் தேவன் அப்படின்னு வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் வந்து தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அவன் தப்பு பண்ணிட்டாலும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு தப்பவே முடியாது. இப்போ இந்த தீர்க்கதரிசியை யார் அனுப்புனா? தேவன் அனுப்புகிறார். போய் சொல்ல வந்துட்ட பாருங்க, அவர் போய் தைரியமாக சொல்கிறாரு. அவர் சொல்கிறபடி அப்படியே நடக்குது பாருங்க. 2 ராஜாக்கள் 9 வாசிங்க 30. யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை ஏசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து, யெகூ ஒளிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி ஷேமம் அடைந்தானா என்றாள். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். நீ 2-3 பேரை வச்சு கொண்டில, இங்கே 2-3 பேரை தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. யார் என் பக்கத்தில் இருக்கா? 2-3 பேர் வந்தான். சொன்ன தள்ளுங்கடா அவளை கீழே அப்படின்னா. பாருங்க, அவளிடத்தில் அதிகாரம் இருந்தது, அவளை அநியாயம் செய்து விட்டாள். அவளால் கேட்க முடியல, அவனை கொண்டு போட்டானுங்க. ஆனால் தேவன் அதற்கு பழி வாங்கினார். நீதிக்கு பழி வாங்கும் தேவன் வருகிறார் அப்படின்னு சொல்லணும். தப்பவே முடியாது. பாருங்க என்ன எழுதியிருக்கு, கீழே தள்ளினாங்க. 34 வசனம் 33. அப்பொழுது அவன் வாசி. அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெறித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு, நீங்கள் போய்
சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து, அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான். அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் தலை ஓடு தான் இருக்கு, அதுல சதகதை எதுவுமே கிடையாது. அப்புறம் கால்களையும் உள்ளங்கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. இப்போ எலும்பையும் காலி பண்ணிருச்சு உலர். தலை ஓடு, உள்ளங்கை, கால், வேற எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் நாய் தின்றுச்சு. தேவன் சொன்ன வார்த்தை எவ்வளவு தத்துவமா நடக்கு பாருங்க. வாசிங்க அடுத்து. ஆகையால் அவர்கள் திரும்பி வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும், இன்னது ஏசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு ஏசபேலின் பிரேதம் இஸ்ரவேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவை போல் ஆகும் என்றும் சொன்னாரே என்றான். பாத்தீங்களா? அதாவது உண்மையை அநியாயத்தினால் அடக்கிறது, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்க. நாம் ஒருவரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் தப்பு பண்ணுறோம். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா புருஷர்கள் மனைவிமார்கள் மேலே அதிகாரம் செலுத்துகிறாங்க. சில இடங்களில் மனைவிமார்கள் புருஷர்கள் மேலே அதிகாரம் செலுத்துகிறாங்க. அதிகாரத்தில் உள்ளவங்க அவங்க கீழே உள்ளவங்க, நம்ம கீழே உள்ள பணிபுரிகிறவர்கள் அல்லது வீடுகளில் வேலை செய்கிறவங்கள, வேலைக்காரர்களாக இருக்கிறவங்க, அத்தைக்குழிக்கு வேலை செய்கிறவங்க, அவங்களாம் வாய்ஸ்லெஸ் பீப்புள். அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க சார்பாக பேசுகிறதுக்கு ஆள் இருக்காது, அவங்க நியாயத்தை எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது. அவங்க கொஞ்சம் அதிகமாக கேட்டாங்கன்னா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவாங்க. தப்பாக ஏதாவது ஒரு பொய்யா கேஸை போட்டு உள்ள பாருங்கள். அந்த நாபோத்துக்கு நடந்தது மாதிரி தான். ஒரு பொய் கேஸை போட்டு என்ன பண்ணாங்க, கல்லால் எரிஞ்சு கொண்டுட்டாங்க. இங்கே பொய் கேஸை கேட்டு உள்ளே போட்டுருவான். எத்தனையோ பேர் இந்த இப்போ சிறைச்சாலைகளில் விசாரணையே இல்லாமல் நிறைய கிடக்காங்க. ஜனநாயக நாடுங்கிறோம், ஜனநாயக நாட்டிலேயே நிறைய பேர் விசாரணை கைதிகளாகவே நிறைய பேர் இருக்காங்கங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கேட்குறதுக்கு ஆளே இல்லை. ஏதாவது ஒரு சட்டத்தை போட்டு ஏதாவது தீவிரவாதி அப்படி இப்படின்னு என் தேவை போட்டு இது பண்ணிடுவாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அப்போ அவங்களுடைய நீதி அவங்க பக்கத்தில் இருக்குது. ஆனால் அவர்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த நீதி நியாயமெல்லாம் கேட்கப்படாதபடிக்கு அப்படியே அமுக்கிடுறாங்க. சில வீடுகள் அப்படி தான். சில புருஷர்கள் மனைவிமார்கள், ஒரு மனைவிக்கு 2 மனைவி வச்சுக்கிட்டுலாம் மிரட்டி சொன்னீங்கன்னா அவனை கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. பயந்து போய் இருக்கிறவங்க இருக்காங்க. எவ்வளவோ அநியாயங்கள் நாட்டில் நிறையா நடக்குது, நமக்கு தெரியல. அதே மாதிரி சின்ன பிள்ளைகளை அரட்டி மிரட்டி பண்ணுறது, சில கொலை கேஸுகளெல்லாம் சில சின்ன பிள்ளைகள் அதை பார்த்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைகளை தீர்த்து கட்டிடுறாங்க. அல்லது அந்த பிள்ளைகளை வாயை திறந்து நான் உடைய கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் மிரட்டி பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அநியாயத்தினால நீதியை அடக்கி வச்சிடுறது. ஆனால் தேவன் ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு முன்னாடி ஒருவர் என்ன செய்ய முடியாது, தப்பவே முடியாது, ஒருவரும் தப்ப முடியாது. ஏன்னா எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. நத்திங் இஸ் ஹிடன் டு இஸ் ஆல் சீயிங் ஐஸ் ஆஃப் காட். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிற தேவனுக்கு கண்களுக்கு முன்பாக ஒன்றும் மறைவாக இல்லவே இல்லை, ஒருவரும் தப்பவே முடியாது. பாருங்க, சில இடங்களில் அநியாயம் அக்கிரமம் எல்லாம் ரொம்ப நடக்குது, வீடுகளே நடக்குது. ஏழை எளியவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நியாயம் கிடைக்கல. சில பேருக்கு பார்த்திங்கன்னா நியாயமான சம்பளம் கிடைக்காது. கிராமங்களெல்லாம் சில இடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அடிமைகள், கொத்தடிமைகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் குறைஞ்ச சம்பளம், சாப்பாடு, அவ்வளோதான். காலம்புறம் அவங்க வேலை செய்யணும். அடிமைகள்னால் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அவனுக்கு மாட்டுக்கு மாதிரிக்கு சாப்பாடு புல் போட்டு அவங்களுக்கு இது பண்ணுறோம்ல, அவங்க விரும்புகிற துணிமணிகளோ விரும்புகிற நேரம் தூங்க முடியாது, விரும்புகிற நேரம் பண்ண முடியாது. அடக்குமுறையினால் அதிகப்படியான சில இடங்களில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வேலை, கொஞ்சம் சம்பளம். அதே சமயத்தில் அதிகாரம் இவங்க பக்கம் பலன் இருக்குனாக்கும் அதிகப்படியான சம்பளம், குறைந்த வேலை. இது நடக்குது. அதாவது இந்த யூனியனுக்கு பார்கெனிங் பவர்னு சொல்லுவாங்க. பார்கெனிங் பவர்னால் அவங்க பேச்சுவார்த்தையில் நான் சொல்கிறத கேட்கலன்னா நான் இப்போ ஸ்ட்ரைக் பண்ணிடுவேன் அப்படின்னா உடனே பணிஞ்சிடுவாங்க. அவங்க நீதிக்கு பணிகிறது இல்லை, அடக்குமுறைக்கு அவங்களுடைய கை எந்த பக்கம் பலவான் எந்த பக்கமோ அந்த பக்கம்தான் நீதி. பலவீனனுக்கு நீதி கிடையாது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் திக்கற்றவர்களின் தேவன், நான் அனாதைகளின் தேவன், நான் விதவைகளின் தேவன். இன்னும் அருமையானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம் பாருங்கள். எல்லா விதத்துலேயும் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லை. நாம் மனிதர்களுக்கு முன்பாக மறைச்சிடலாம். இந்த இடத்துல இந்த ரோமர் 1:18 அது எந்த அர்த்தத்தில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், தேவன் பாருங்கள், அந்த வசனத்துக்கு போமே, அந்த கான்டெக்ஸ்டில் பார்த்தோம்னா அது வேற. இப்போ நான் சொன்னது மாதிரி இல்லை,
சத்தியத்தை உண்மையை நீ அடக்கும்போது அப்படின்னு தான் நம்ம வாசிக்கிறோம். இங்கே என்ன எழுதியிருக்கு பாருங்க. அந்த இடத்துல எப்படி எழுதியிருக்கு அப்படின்னா, தேவன் வந்து சர்வ வல்லமை உள்ளவர் என்றும் அவர் எப்படிப்பட்டவர் என்றும் எல்லாருக்கும் தெரியும். அவர் படைப்பிலேயே எல்லா காரியங்களும் அடங்கியிருக்கு. ஆனாலும் கூட அந்த ஜனங்கள் வந்து தேவனே அவர் தேவன் என்று அவர் அறிக்கையிடாமல் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னாக்கும், ஒரு மாட்டை அல்லது மிருகத்தை, ஒரு பறவையை, ஒரு ஊரும் பிராணியை அல்லது ஒரு மனிதனை, இதுதான் கடவுள் அப்படின்னு சில செஞ்சு வழிபட்டாங்க. தேவன் அது இங்கே என்ன எழுதியிருக்கு பாருங்க. 1 ரோமருக்கு எழுதின 1ஆவது அதிகாரம் 18க்கு முந்தின வசனத்திலிருந்து வாசிங்க. 18லேருந்தே வாசிங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவகோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல சத்தியம் அப்படின்னா ட்ரூத், உண்மை. எது உண்மை அப்படின்னா பாருங்க 20ஆம் வசனத்துல வாசிங்க. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவை உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அவருடைய இன்விசிபிள் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா அவர் வந்து என்ன சொல்லுவோம், அவர் ஆவிக்குரிய தேவன். அவர் வந்து கண்களால் ஒருவரும் பார்க்க முடியாது. இஸ் இன்விசிபிள்னா பார்க்க முடியாத தேவன். ஹிஸ் எட்டர்னல் பவர், அவருடைய நித்திய வல்லமை, இதெல்லாமே படைப்பிலேயே தெரியுது. அவருடைய டிவைன் நேச்சர், அவருடைய தெய்வீக சுவாபம், இது எல்லாமே வெளியில் தெரிந்திருந்து கூட, இதெல்லாம் அவங்க பார்த்திருந்தும் கூட அவங்க வந்து அவரை தேவன் என்று அங்கீகரியாமல், அடுத்து 21லேருந்து வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். பார்த்தீங்களா, தேவன் வந்து கண்ணுனால காண முடியாதவர், அரூபியா இருக்கிறார். அவர் போய் அவருடைய வல்லமை, அவருடைய திவ்ய சுவாபங்கள் எல்லாம் வெளியரங்கமாக தெரியுது படைப்பிலேயே. ஆனாலும் கூட அது தெரியாதவர்கள் போல இக்னோரிங், டிஸ்ஹானரிங், அவர் அவமதிக்கிறது மாதிரிக்க, எகிப்திலிருந்து அவங்களை அழைத்து கொண்டு வந்த தெய்வம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொற்கன்றுக்குட்டி செஞ்சு வைக்கிறான். எவ்வளோ வல்லமையாக தேவன் கொண்டு வந்தார், அந்த கண்ணுக்குட்டியை கொண்டு வந்துச்சு. எப்பாவது கண்ணுக்குட்டியை பார்த்துருக்காங்களா? இப்படி தான் அந்த மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவனை வந்து தேவன் என்று சோத்தரிக்காமல் அவருடைய வல்லமையை தெரிந்திருந்தோம், அவர் செஞ்ச காரியங்கள் எல்லாம் பார்த்துருந்தும் கூட, இன்றைக்கும் பாருங்க, தேவன் சொல்லிட்டு மனிதர்கள் வந்து மனிதர்களுடைய உருவத்தில், மிருகங்களுடைய உருவத்தில், அல்லது ஊரும் பிராணிகளுடைய உருவத்தில், அப்புறம் வேற என்ன, பறவைகளுடைய உருவத்தில் அவர்கள் வந்து தெய்வத்தை சமமாக்கினார்கள், விக்கிர ஆராதனை. இதெல்லாம் தேவன் வந்து இதுதான் எழுதியிருக்கனாக்கும், சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறது. பேர் என்னன்னா, தே ஆர் சப்ரஸிங் த ட்ரூத். வாட் இஸ் த ட்ரூத்? தேவனுடைய நேச்சர் என்ன, அதை அடக்கி வைக்கிற தேவனுடைய வானத்திலிருந்து தேவனுடைய கோபம் அவர்களுக்கு விரோதமாக எழும்பும். தேவன் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார். ஸோ அதுக்கடுத்து இன்னொன்று என்னன்னா, 2 தெசலோனிக்கே 2ஆவது அதிகாரம் 10-11 வாசிங்க. கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி தியானிச்சிருக்கோம். இதில் வந்து லிவிங் பைபிள் எப்படி எழுதியிருக்கோம்னாக்கும், சின்ஸ் தே சே நோ டு த ட்ரூத், அதாவது என்னை பற்றிய சத்தியத்தை, உங்களை பற்றிய உண்மையை, அதாவது நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நம்ம உள்ளத்தில் பகை இருக்குது, பாவம் இருக்குது, அல்லது தேவனை பற்றி அறிந்திருந்தும் அவரை அங்கீகரித்து அவருக்கு நன்றி சொல்லாமல் நாம் வந்து தேவனுடைய எச்சரிப்புகளை எல்லாம் அப்படி அசட்டை பண்ணுறோம். இதையெல்லாம் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம எங்கெங்கே மீறி இருக்கங்கிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்பொழுது ஆமாண்டவரே நான் தான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், சேயிங் எஸ் டு த ட்ரூத், சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம். என்னை பற்றிய சத்தியத்தை, உங்களை பற்றிய சத்தியத்தை, என்னை பற்றிய உண்மையை, உங்களை பற்றிய உண்மையை ஆவியானவர் வெளிப்படுத்தும் பொழுது, ஆமாண்டவரே நான் அப்படி தான் இருக்கிறேன், என்னை மன்னிங்க, என்னை மாற்றுங்க, என்னால் முடியலை, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அங்கீகரிக்கிறோம்னு அர்த்தம். தமிழில் அப்படி போட்டிருக்கு. இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு, ஒரு மொழிபெயர்ப்பில் சேயிங் எஸ் டு த ட்ரூத் அப்படின்னா, சத்தியத்தை தேவன் நமக்கு, என்னை பற்றி உண்மையை எனக்கு தேவன் வெளிப்படுத்தும் போது ஐ சே எஸ் லார்ட், தட் இஸ் ஹானஸ்டி.
தேவன் நம்மகிட்ட வந்து தாழ்மையும் நேர்மையும் தான் எதிர்பார்க்குறார். நான் அப்படி தான் இருக்கிறேன் ஆண்டவரே. பாருங்கள், இன்னைக்கு ஈவன் வந்து வீடுகளிலே கூட புருஷனை பற்றி மனைவி சொன்னால் மனைவி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, மனைவியை பற்றி புருஷன் சொன்னால் புருஷன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கோ, நோ நோ டு த ட்ரூத், நான் அப்படி இல்லை. அப்போ நம்மளை பற்றியதான ஒரு உண்மையை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லைன்னா we are saying no to the truth. அப்போ தேவன் என்ன செய்வாராம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார், நம்ம அதை அங்கீகரிக்கலைன்னு சொன்னால் அடுத்தாப்புல he will send a deluding influence. பொய்யை உண்மை என்று நம்பும்படியாக, நம்ம பொய் சொல்கிறவங்களா இருப்போம், உண்மையை பேசுகிறவங்களா நினைப்போம். தேவ பக்தி இல்லாதவங்களா இருப்போம், தேவ பக்தி உள்ளவர் என்று நம்பிக்கொண்டிருப்போம். பாவம் செய்கிறவங்களா இருப்போம், ஆனால் நீதிமானவங்கள் என்று நம்பிக்கொண்டிருப்போம். ஸோ we are deliberately believing a false thing, fake truth. அதாவது உண்மை இல்லாத ஒன்றை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்படாமே இருப்போம், ரட்சிக்கப்பட்டா நம்பிக்கிட்டு இருப்போம். அபிஷேகம் பெறாமல் இருப்போம், அபிஷேகம் பெற்றாதான் நம்பிக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் வந்து உண்மையான பரிசுத்த ஆவியினுடைய நிறைவே பெறாமல், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஞானஸ்தானம் யார் வேணாலும் எடுத்துடலாம். நம்ம சர்ச்சில் வேணால் கேட்போம். யோவான் ஸ்நானன்ட்ட போய் ஞானஸ்தானம் கேட்டாங்க. விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டின்னு யாருன்னு கேட்டான், கொடுக்க மாட்டேன்ட்டான். மனம் திரும்பல் கேட்ட கனி கொடுங்கன்னு சொன்னான். எத்தனை சர்ச்சில் இன்றைக்கி அப்படி சொல்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்துடலாம் எங்கே வேணாலும். ஸோ ஆர் யூ ரியலி சேவ்ட்? இப்போ உண்மையை மறைத்து, உண்மையிலேயே நம்ம மனம் திரும்பாமல், உண்மையிலேயே பாவத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெறாமல் நாம் வந்து நோ, ஆண்டவர் பேசும்போது நோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. சில இடங்களில் மிரட்டி ஞானஸ்தானம் வாங்குறாங்க. ஏன் நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டுலாம். ஸோ தேவன் என்ன செய்வார், பொய்யை நம்பி கொண்டிருக்கும்படிக்கு தேவன் விட்டு விடுவார். தேவனே கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார் எழுதியிருக்கு. பாவம் வஞ்சனை உள்ளது, பிசாசு நம்மை வஞ்சிக்கிறான், நம்முடைய இருதயமே நமக்கு விரோதமாக நம்மை வஞ்சனைக்குள்ள நடத்த முடியும். தேவனே நமக்கு கொடிய வஞ்சகத்தை அனுப்புனா எங்கே போவோம்? பாவத்திலிருந்து ரட்சிப்பு தேவன் தான் தரணும். தேவனே நமக்கு கொடிய வஞ்சகத்தை அனுப்புனா, ஸோ நான் முதல்ல சொன்னது மாதிரிக்க பாவத்தை மறைக்க வேண்டாம், பகையை மறைக்க வேண்டாம், சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்க வேண்டாம். பலகீனமான மனிதர்கள், அது வேலைக்காரர்களாக இருக்கலாம், நமக்கு கீழே இருக்கக்கூடியதான எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், அல்லது நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க, அல்லது மனைவி புருஷன் யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய சரீர பலத்தையோ அல்லது அதிகாரத்தையோ நமக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கையோ பயன்படுத்தி நீதியை நாம் அநியாயத்தினால் அடக்கி வச்சிட்டோம்னா இன்றைக்கி கதை போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நாள் வரும், தேவன் கண்டிப்பாக அதை விட்டு வைக்கவே மாட்டார். எதை விதைக்கிறானோ மனுஷன் அதை அறுத்தே ஆக வேண்டும். வாழை எடுக்கிறவன் வாழால் மடிக்கணும். யோவாப் அப்படி தான் செஞ்சான். அமாசாவை கொன்னா, அப்னேரை கொன்னா, கடைசியில் அவனை சாலமோன் வந்து கொண்டுட்டான். ஆக உனக்கு இன்னொருத்தன் இன்னைக்கு இல்லை. உன்னுடைய காரியத்தை வந்து வேதத்தில் ஒரு இடத்துல வசனம் இருக்கும், நான் இன்னைக்கு தப்பு செஞ்சேன், நான் காணாத ஒரு போல் இருந்தேன், அதனால் வந்து எனக்கு தெரியாது நீ நினச்சிக்கிட்ட. ஒரு நாள் வரும், அன்னைக்கு நான் கண்டிப்பாக உனக்கு பழி தப்பேன் பார். கர்த்தர் நம் கண்களை திறந்தல் வர. ஆமென்.